நான் உத்தரா சாப்பிட்ற பிஸ்கெட் இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து நல்ல ஃபேமஸான பிஸ்கெட். இது கடைக்கு போயிருந்தேன், அப்ப அவங்க வித்து பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கும் இந்த பிஸ்கெட். அதுல சீனிலாம் சக்கரை எல்லாம் தூவி நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸ் இல்லாம நீ பூ கட்ட மாட்டியா? ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு தான் பூ கட்டுவியா? அது எப்படி சொல்றதுன்னா, ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க. பாருங்க, கொஞ்சமா இந்த கிண்ணத்துல கேசரியும் சும்மா அந்த ஒரு பேக்கெட் பிஸ்கெட் தான் வச்சிருக்கோம் பக்கத்துல. அப்பப்ப சும்மா மாதிரி பெருச்சாதான் இருக்கும். அதனால டிவி பார்த்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பூ கட்டினா பூ கட்டினதும் தெரியாது, சாப்பிட்டதும் தெரியாது. அது இல்லாம தூக்கம் வராது மெயினா, இல்லைன்னா தூக்கம் வந்துடும். அப்புறம் பூவெல்லாம் அப்படியே பொட்டு பட்டிடும், அப்புறம் பூ பூத்துரும், அப்புறம் வீணாயிடும். அதனால இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்டே கட்டினா கட்டிடுவோம். ஒரு என்ஜாய்மெண்ட் தான். டிவி தான் இருக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு. அப்புறம் நான் டிவி பார்க்காம கண்ணு டிவி பாக்குது, கை வேலை செய்யுது, வாய் சும்மா தானே இருக்கு. வாய்க்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ ஒரு வேலை எடுத்து வச்சுக்கிட்ட, அப்படிதானே? அதுவும் உண்மைதாங்க. வாய் மட்டும் சும்மா இருக்குது, ஏதாவது அதுக்கு வேலை கொடுக்க வேணாமா? சரி சரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சரி சாப்பிடலாங்க. சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிட்டோமா? வா சாப்பிடலாம். ஓகே, நீ தான் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டியா? சாப்பாடு எப்படி சாப்பிடுவ? அப்படிலாம் நீங்க என்ன தப்பாலாம் எடை போட்டுறாதீங்க. எவ்வளவு வந்தாலும் சாப்பிடுவ? அப்படிலாம் இல்லைங்க, சும்மா ஊண்டுதான், நிறைய எல்லாம் கிடையாதுங்க. சும்மா தூக்கம் வராம இருக்கிறதுக்கு. சரி, ஒரு பொழுதுபோக்குங்க, அதனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. டெய்லி மல்லிகைப்பூ கட்டுவேன், நீங்க கனம்பரம் கட்டுறேன். எனக்கு ஒன்னும் உடம்பு முடியலன்னு மல்லிகைப்பூ வந்து போய் கட்டுக்குடியில போட சொல்லிட்டா. அது எப்படி எங்க மாமியாரு, நீ சும்மா படுத்துருவியா அப்படின்னு கனகாமரத்துக்கு விட்டு விட்டுருக்குறாங்க. அப்படி இதை எங்கங்க நான் வேணாம்னு சொல்றது, அதனால வாங்கி கட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கா? கொஞ்சம் தான் இருக்கு. சரி ஓகே. சரி சாப்பாடுலாம் எடுத்து வைக்கலாமா? வா சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து நான் மல்லி கட்டல, கனகாமரம் தான் கட்டினேன். இந்த பாருங்க கட்டிட்டே இருக்கேன், கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க எனக்கு ஒன்றும் உடம்பு முடியலன்னு நான் மல்லி வாங்கல. எங்க வீட்டுல மதியானம் லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், மாங்காய் முருங்கைக்காய் போட்டு நல்லா சாம்பார், நேற்று வச்ச மீன் குழம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, ரசம். என்ன இது மட்டும் இல்ல, மெயினான டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா சுட சுட சிக்கன் பிரியாணி. வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. லெக் பீஸ் வாங்கில, நம்ம தொட பீஸ் வாங்கி வந்துருக்கீங்க. எனக்கு லெக் பீஸ் தான் பிடிக்கணும், உனக்கு தெரியாதா? ஹோட்டல்ல வந்து லெக் பீஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சான், தொட பீஸ் தான் இருந்தான். அவன் லெக் தானே. சரி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. பாருங்க, கொடை பீஸ் தான் வச்சிருக்கிறாங்க, லெக் வைக்கல. இப்ப வந்து நம்ம வந்து சாப்பிட போறோம். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்குங்க, இருந்தாலும் வீட்டுல செய்யறதுக்கு வரல. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நீ பிரியாணி சாப்பிட்டியா? அதான் சாமி ஒண்ணு சொல்லாது, நான் வெறும் சோறு தான் சாப்பிட்டேன். நீ வெறும் சோறு சாப்பிட்டாலும் கறி போட்டு சாப்பிட்டதுல. செவ்வாய்க்கிழமை தானே. எங்க வீட்டுல ஏதாவது நிக்கல, சாமி எல்லாம் போட்டு பாருங்க. சாமி நான் வந்து வயிறா சாமியான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வயிறு பாப்பா சாமியும் பாப்பா, இருந்தாலும் நீ செவ்வாய்க்கிழமை தானே, அதனால தப்பு இல்ல, சாப்பிடு. எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் இந்த பிறகு இன்னொரு பாசதோ இருக்கு. ரசம் வந்து சாப்பிடுவாங்க, மட்டும் இல்லாம ஒயிட் ரைஸ் ஏதோ சாம்பார் இருக்கு, எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிதாங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு மட்டும் இல்ல, பசங்களை போய் கூட்டிட்டு வரணுங்க, மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு போய் கூப்பிட்டு வருவேன். பாத்தீங்கன்னா இதோட சிம்பிளா முடிச்சிட்டோங்க. நைட்டு வந்து
பசங்க வர சப்பாத்தி கேட்டுட்டு போனானா காலையிலே செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. காலையிலே செஞ்சு கொடுக்கணும்ல, அதனால நைட்டு வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் வைப்பேன். என்ன ஊத்துறா? ஆனா ஜவுளி கடை மாதிரி எல்லாத்தையும் கொட்டி எல்லாத்தையும் கீழே நிரப்பி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கேக்குறீங்க? காலைல எடுத்தங்க கட்டுவோன்னு சொல்லிட்டு அது சாரி எடுத்ததுக்கே எல்லாம் வந்து ரொம்ப நாளாவே அடுக்கணும்னு முயற்சி பண்ணா அடுக்கவே முடியல. இன்னைக்கு சரி ஒண்ணு பூ வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு இதையாவது மடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டாங்க. அப்புறம் அவங்க பூ வர கொடுத்து விட்டாங்க. அப்புறம் அந்த பூவை கட்டிட்டு மதியானம் லஞ்சு சாப்பிட்டு பசங்க டியூஷன்ல எடுத்து போய் விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்பதாங்க வந்து அடுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் சாரி இருக்கு, ஆனா சாரிக்கு வந்து பிளவுஸ் தாங்க இன்னும் செட் ஆகாது. ஏன்னா சாரி வந்து என்கிட்ட கல்யாணம் ஆனதுல இருந்து நான் சாரி கட்டுறதுனால 10 வருஷத்து புடவை கூட நான் வச்சிருக்கிறேன். ஆனா அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் உடம்பு கம்மியா இருந்ததுங்க, அதனால இருந்தது. இப்போ அப்படி இல்ல, ஆனா சாரி இருக்கு, பிளவுஸ் தான் இன்னும் செட் ஆக மாட்டேது. அதான் சரி அடுக்கிட்டு வைப்போம் பாருங்க. இதெல்லாம் நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மோஸ்ட்லி கட்டிப்பேன் நானு. நல்ல இதெல்லாம் ஜஸ்ட் 250 300 அந்த மாதிரி ரேஞ்சில தான் எடுப்பேன். ஏன்னா வீட்டு யூஸ்க்கு தான். வெள்ளி செவ்வாய்க்குள்ள மஞ்சள் கலரு சிவப்பு கலர்னு கட்டிடுவேன், அதுதான் எடுத்தேன். இதெல்லாம் எங்க எப்பயோ எடுத்ததுங்க, எப்பயோ எடுத்து அப்படியே கட்டாமையே வச்சிருக்கேன். நீங்க எப்பப்பெல்லாம் கடைக்கு போறீங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு புடவை எடுத்துருவேன். ஏதாவது தம்பிங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கவோ இல்ல ஏதாவது எடுக்கணும் போகணும் வரணும்னா எங்கேயாவது வெளியில போனீங்கன்னா, கடலூர் போனீங்கன்னா கேவி டெக்ஸ் இட்டு போவீங்க, சிதம்பரம் போனீங்கன்னா கஸ்தூரி பாய் இட்டு போவீங்க. இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில போகும்போது விருதாலம் போனா அங்க ஒரு பெரிய கடை இருக்கு அந்த சைடு. அதே வெளியில போகும்போது ஒண்ணு எடுத்துட்டு வர்றதுதான். அப்புறம் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி பிறந்த நாள் கல்யாண நாள் தம்பிங்க பிறந்த நாள் அன்னைக்கு எடுப்பேன். இந்த வீட்டு மாத்தியூஸ் கட்டுறதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு மடிச்சு வச்சுட்டேங்க. இன்னும் பீரோல வேற அது வேற இருக்கு. ஒரு இடத்துக்கு அடிக்கலாம் வைப்பேங்க, அடிக்கலாம் வைப்பேன். ஒரு இடத்துக்கு டக்குன்னு கிளம்புறேன்னா அர்ஜென்ட்டுக்கு டப்புன்னு எடுப்பேன், டப்புன்னு கிளம்புவோம். எது வருதோ அதை புடிச்சு இழுப்பேன்னா அதுல எல்லாம் கலைஞ்சிடுது. அப்படியே அது கொஞ்சம் இதா கலைஞ்சு போனா ஒரு மாதிரி ஆயிடுது. அதுலதான் எனக்கு கலையிறது. மத்தபடி பசங்க ட்ரெஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கலைக்க மாட்டேன், என்னுடைய ட்ரெஸ் மட்டும்தான். அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டே இதை பாதி அடுக்கியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் அடுக்கிட்டேன்னா வேலை முடிஞ்சுது. போயிட்டு நைட்டு டின்னர் தான் நம்ம செய்யணும். நானு இன்னும் அங்க துவைச்ச துணி எல்லாம் வேற மடிக்கணுங்க. அதையும் தங்கச்சி மடிச்சு வச்சுட்டா, அத போய் அதை எடுத்து அடுக்கணும்.